நிறைய சொல்லலாம். இப்போ நாய் கூட பாருங்கள், நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் நான் சொல்கிற தேரி நாளைக்கு பாருங்களேன், ஒரு நாய் ஒரு தெருவிலேருந்து இன்னொரு தெருவுக்குள்ளே விசா பாஸ்போர்ட் இல்லாமல் போயிடுமா? என்ட்ரன்ஸ் போயிடுமா? அது அடுத்த தெரு நாய் ஒரு புள்ள போயிடாது சார். இங்கேருந்து வேகமாக போவோம், முதல்ல ஒரு நாய் படுத்துன்னு இருக்கும், ட்ருன்னு கம்மன் நிற்கும், அங்கேயே நின்றும். ரெண்டாவது இருக்கிற நாய் லேசாக எழுந்திருக்கும், மூணாவது இருக்கிற நாய் ஃபோர்ஸாக ஒன்றா சேர்ந்து அதை அடுத்த தெருவுக்கு கொண்டு போய் என்ட்ரன்ஸ் வரைக்கும் விட்டுட்டு வந்துடும். இதுங்களும் அத்துமாரி உள்ளே போகாது. ஆனால் கார்பரேஷன் லாரியில் லைசன்ஸ் இல்லைன்னு ஒரு 50 நாயை பிடிச்சி போகிறான்னு வச்சுக்கோங்க, ஒன்று கூட குறைக்காது, சைலண்ட்டாக போகும். ஒன்று பார்க்கும், அன்றைக்கி நான் உன் தெருவுக்கு வந்தேனே விட்டியா, என்னத்தை வாரிக்க போகிறோம், எங்கே பள்ளத்தில் கொண்டு போய் தள்ள போகிறானோ. மரணத்தின் தருவாயில் கூட அவர்கள் ஒற்றுமையாக வாழவில்லையே என்று வருந்துகிறது. எங்கள் ஊரில் ஒருத்தன் வயசான போனவன் சார், 89 வயசு, மரணப்படுக்கையில் கிடக்கிறார். ஊரே விலகி இருந்தது. நான் போய் கேட்டேன், நம்ம ஊருக்காரண்டான்னு. பெரியவரே உன் கடைசி ஆசை என்னன்னா, ஒத்தைய சாவு பயமாக்குதுறான்னா. அதனால தான் ஊரே வரலன்றது எனக்கு அப்போ தான் தெரியும். ஏன்னா நம்முடைய மனோபாவம் அப்படி இருக்குதுன்றதுக்காக சொல்ல வரேன். எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறோம், எதுக்கு எடுத்தாலும் நம்பிக்கை தான் மனிதனுடைய வாழ்க்கை. சிரிப்பு என்பது தான் அவனுக்கு கொடுத்துருக்கிற கொடை. பேசுவது என்பது தான் மிகப்பெரிய வல்லமையை கடவுள் கொடுத்துருக்கான். எந்த விலங்குக்கும் பேசாது. பேசாத விலங்குகளே சந்தோஷமாக இருக்குது. ஏதாவது வருத்தப்பட்டு பார்த்துருக்கீங்களா? போராட்டம் பண்ணி பார்த்துருக்கீங்களா? நம்ம தான் எல்லாமே செய்யணும். அந்த விலங்கிலிருந்து வேறுபட்டவன் மனிதன். அந்த மனிதனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மகத்துவம் பேசுவது. பேசவே மாட்டான சில பேர். நீங்களாவது ஒருத்தருக்கு பேசுகிறீங்க. இங்கே செங்கல்பட்டில் வந்தீங்கன்னா, செங்கல்பட்டு ட்ரெயினில் ஏறி விட்டால் உட்காந்தாலே போதும், வேடிக்கையெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். எவனும் பேசுகிறதே கிடையாது. 2 ஒயரை எடுத்து காதலை விட்டுக்கின்னு இன்னமும் பிரம்மலோகத்தில் பயணம் பண்ணுற மாதிரி கண்ணை மூடிக்கின்னு, என்னென்னா நான் அவனை உத்து பார்த்துக்கிறேன், ஆனால் நுங்கம்பாக்க மாம்பழம் வந்தால் இறங்கி போயிடுறான்யா, எப்படி தான் தெரியுதுன்னு தெரியல அவனுக்கு. அந்த மாதிரி ஒரு லைஃப்பில் நாங்கள் போயிட்டுருக்கிறோம். மனிதருக்கு மனிதன் பேசுறதில்லை. மனிதனுக்கு மனிதன் பேசுவது தான் மானுடத்தை இணைக்கும். மௌனம் ஒன்றுதான் கடவுளோடு இணைக்கும். எப்போ மௌனத்தை கையாளணும், எப்போ பேசணுன்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருங்க, எதுக்கு எடுத்தாலும் கோவப்படாதீங்க, எல்லாத்தையும் பாரதி சொன்னான், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா இறைவா. வாழ்நாள் முழுவதும் வருமதான் அவனுக்கு, ஆனால் அவனுடைய ஆனந்தத்தினுடைய வளமைக்கு குறைவே கிடையாது. அவன் பாரதியும் தன்னுடைய மனைவி செல்லம்மா அத்தை இவங்கெல்லாம் அழைச்சிக்கிட்டு போய் அது சொல்லும்போது எனக்கு ஞாபகம், என் பையன் ஞாபகம் வரும். பாரதியை பற்றி அவன் குறிப்பு எழுதும்போது கேட்டு நம்ம எழுதினாம் பாரு அழகா. எட்டயபுரத்தில் பிறந்தவன் நெருப்பு சூரியன், கருப்பு கோட்டுக்குள்ளே ஒரு நெருப்பு சூரியன், உதடுகள் எப்பொழுதும் வந்தே மாதரம் என்று உச்சரித்து கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட பாரதிக்கு வாழ்நாள் முழுவதும் வறுமை இருந்தாலும் பிரியாமல் வாழ்ந்த பெருமை அன்னை தேவயானிக்கே உண்டுன்னு எழுதினார். எனக்கு பதறி போய், யாரா அந்த தேவயானி? செல்லம்மா தாண்டா நான் படிச்சிருக்கிறேன், ஒருவேளை இந்த அலைஸ்னு ஒன்று போடுவாங்களே அந்த மாதிரி என்ன உண்டோ ஒன்றுமோன்னு சொல்லிட்டு பயந்து போய் கேட்டேன். இல்லை சார், பாரதி படத்தில் அவங்க தான் சார் உருக்கமாக நடிக்கிறாங்க, நீங்கள் போய் பார்க்கலையான்னா. போச்சுரா, அதையும் இதையும் ஒன்றாக்கிட்டான் இவன். இல்லை, அப்புறம் எனக்கு தெளிவுபடுத்தினேன். எல்லாரும் போய் அந்த திருவனந்தபுரம் ஜூவுக்கு போகிறாங்க. கருப்பு கோட்டு போட்டுக்கிட்டு இவர் எங்கே போய் நிற்கிறார்? சிங்கத்து கூண்டு முன்னாடி தான் நிற்கிறார். செக்யூரிட்டி ஓடி வரான், ஐயா நீர் மகாகவி என்பது எனக்கு மட்டும்தே தெரியும், சிங்கத்துக்கு தெரியாது, கையை விட்டுறாதிரு உள்ளகல்ல. அவர் பாரு மிடுக்கா சொன்னார், இவர் சும்மா இருமையா, அவர் காட்டுக்கு ராஜா நாம் பாட்டுக்கு ராஜா, கொஞ்சம் குலாவன் உன் தலையெழுத்துப்படி ஆகட்டும் போயிட்டான். செல்லம்மா பாரதி கண்ண மூடி சாமி கும்பிட்றாங்களாம், பகவானே சிங்கத்துக்காவது நல்ல புத்தி கொடு. இதை சமூகம்ன்ற கட்டுரையில் எழுதுகிறார் சார். நீங்கள் அறியாமல் அறிவு ஒன்றும் இல்லை. கோர்ட்டில் எங்கே போனால் இல்லை, ரயிலில் பயணத்தில் கோர்ட்டில் அன்றைக்கி ஒரு கேஸ் நடக்குது சார். கோர்ட்டில் சொல்கிறாரு, ஒரு ஆடு திருடனவனை கூண்டில் நிற்கிறான். அவனுக்கு தீர்ப்பு சொல்கிறாரு நீதிபதி, மேற்படி இவன் ஆடு திருடியதற்காக சாட்சியங்கள் இல்லாத காரணத்தினால் இவன் ஆடு திருடவில்லை என்று தீர்ப்பளித்து விடுவிக்கிறேன்னாரு. உடனே அந்த குற்றவாளி கூண்டில் இருக்கிறவன் சொன்னான், ரொம்ப நன்றி எஜமா, அப்போ அந்த ஆட்டை நானே வச்சுக்குவான்னு கேட்டான். நானே வச்சுக்குவான்னு கேட்டான். இப்போ இந்த அது ஒரு நிலைமை. நாம் அவன் உள்ளத்தில் இருக்கிற உண்மையை வெளிப்படுத்துகிறான். எல்லாம் ரசனைக்கு உரியது, ரசிப்பதற்கு உரியது. நாம் தான் வெறுப்பை மனசில் வச்சுக்கிட்டு விருப்பமானதை கூட நம்ம ஏற்க மறுக்கிறோம். அந்த வெறுப்பை தூக்கி தள்ளுங்க, இன்னும் நமக்கு ஆயுள் நீண்டு கொண்டே வரும். கூடலூர் மக்களினுடைய ஆயுள் ஆரோக்கியமாக நீள்வதற்குத்தான் இந்த சர்வதேச நகைச்சுவை மன்றம் இன்றைக்கு உதயமாகி இருக்கிறது.
அதை நம்ம சந்தோஷமாக எடுத்துக்குவோம். அவங்க நிகழ்ச்சிகள் நடத்துகிற போதெல்லாம் நம்ம உறுதுணையாக இருப்போம். ஒன்றில் நிறைய கூட்டமாக வந்து இன்னும் நம்ம நண்பர்லாம் இந்த அளவுக்கு வந்திருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. நான் ஆள் இல்லாமலே பேசுகிற ஆள், தப்பாக நினைக்காதீங்க, உண்மையை சொல்கிறேன். நான் பல வருஷம் ஆல் இண்டியா ரேடியோவில் பேசியிருக்கேன். வெறும் மைக்கு தான், பிரம்மாண்டமாக கூட்டம் இருக்கிற மாதிரி நினச்சின்னு பேசுவோம். நான் நிறைய அனுபவம் இருக்கேன். பொதிகை இல்லை, இப்போது தூர்தர்ஷன்னு பேர். அப்போது அடடா, ஒரு வெள்ளிக்கிழமை வந்தால் ஒலியும் வரும்னு என்னமா தவம் கிடப்போம். எங்கள் ஊர் கோயில் கூட 7 மணிக்கெலாம் குருக்கள் கோயில் சாத்திடுவார், ஒலி வருதுன்னுவார். அப்படி ஒரு சுகமாக இருந்தது. இப்போ யாராவது சொன்னாக்கா நம்புவாங்களா? அதை நம்ப மாட்டாங்க. அந்த தூர்தர்ஷனில் போய் நான் ரெக்கார்டிங் போயிருக்கேன். நான் ஸ்டாப் ஹியூமர் 1 மணி நேரம். இடையில கேமராமேனை பார்க்குறான், அந்த ஆள் ஒன்றுத்துக்குமே சிரிக்க மாட்டேறான். சண்டாள பாவிங்கன்னா நம்ம தப்பாக்கப்பா பேசுகிறோமோன்னு ஒரு பயம் வேறு எனக்கு. பார்த்தேன் 1 மணி நேரம் ரெக்கார்டிங் முடிஞ்சு அவனை கேட்டேன், ஏன்பா ஒன்று கூடமா அவனை சிரிக்க வரல, கே பால் தான் ஹேனா. ஓ, இவனுக்கு நார்த் இந்தியாவில் வந்து இவன் அப்பாயின்மெண்ட் ஆகிக்கிறான். நான் 3 நாளைக்கு பேசினா கூட அதே இதுதான். நாங்கள்லாம் லேசன்னு நினச்சிங்களா, பேச்சில் ஜெயிச்சு இவ்வளோ தூரம் வந்ததுன்னு விஷயம் இல்லாமல் அங்கங்கே அடிபட்டு உதப்பட்டு பக்குவப்பட்டு தான் வந்திருக்கணும். நாங்கள் நீ எல்லாத்திலையும் பேசி ஜெயிச்சிட முடியுமா? இல்லை. ஒரு ஒரு சித்தோடு, ஈரோடு பக்கத்தில் சித்தோடில் மகாபாரதம் சொற்பொழிவு பண்ணுறான் 5 நாள். 4 நாளாக பார்க்குறேன். ஒரு அம்மா, ஒரு நடுத்தர வயது ஒரு பெண்ணு மூத்த வயதுடையவங்களை பவ்யமாக கூப்பிட்டாருது, உட்கார வைக்குது, கதை கேட்குது, போகுது. எனக்கே மனசு சந்தோஷமாக அந்த டெய்லி கூட்டின்னு வரையமா பக்குவமாக ஆச்சு மாதிரி. அவங்க யார்? உங்கள் அம்மாவான்னு எங்கள் மாமியார் சார் இருந்துச்சு. இந்த நூற்றாண்டுலேயும் இப்படி ஒரு பெண்மணியாக சந்தோஷமாக இருக்குதுமான்னு. இல்லை சார், எங்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, மகாபாரதம் கேட்டால் உசிரையே விட்டுருவேன்னு சொன்னாங்க. நானும் 4 நாளாக கூப்பிட்டாந்து பார்க்குறேன், அது நடக்கலைன்னு நினச்சது. அதுக்குள்ளே அவ்வளோ ஒரு வேதனை இருக்குன்னு 2 ஆபத்துக்குது. அதில் அந்த மாதிரி அதை நினச்ச மாதிரி போயிருந்ததுன்னு வச்சுங்க, ஒரு உசுறு போகிற அளவுக்கு நான் பேசுகிறவன் ஆகிடுவேன் இல்லையா? எனக்கும் அதில் ஒரு ஆபத்து இருக்குதா இல்லையா? அதனால் எல்லாத்தையும் நம்ம ரசிக்க பழகணும் சார். தயவு செஞ்சு சொல்கிறேன், இன்னையோடு இந்த கோபம், தாபம், பகைமை, நான் இன்னொன்று வெளிப்படையாக சொல்கிறேன், எதிரில் வருபவர் இரும்பு மனம் படைத்தவராக கூட இருக்கட்டும், கவலையே படாதீங்க. என் மனம் காந்தமாக இருந்தால் ஒருபோதும் இரும்பு என்னை எதிர்க்காது. உண்மையா இல்லையா? நான் நீங்கள் தனியாக உட்காந்து யோசனை பண்ணுங்க. ராத்திரி 10 மணிக்கு மேலே அப்படி நிசப்தமான நேரத்தில் இதை நீங்கள் நினைங்க, என் மனசு காந்தமாயிட்டா இரும்பை பற்றி எனக்கு என்ன கவலை? நான் தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களோட 7 ஆண்டுகள் பயணம் பண்ணவேன். அவரிடத்தில் நான் நிறைய விஷயங்கள் கிரகிச்சவன். அவரை மாதிரி ஒரு அனுபவசாலி உலகத்தில் கிடையாது. என்ன அழகா தெரியுமா? அந்த சூழ்நிலையை அப்படியே சாதகமாக்குவார், பாதகமாக நினைக்கவே மாட்டார். ஐயா, நானும் அவரும் சேலத்தில் போய் பேச போனோம். சேலத்தில் போய் காரில் போயிட்டே இருக்கிறோம். அம்மாப்பேட்டையிலேருந்து வேற ஒரு இடத்துக்கு பேசுகிறதுக்கு போகிறோம், குகைக்கு போகிறோம். போகும்போது சாலையில் தான் நம்ம ஊரில் தான் ரோடெல்லாம் போட்டுட்டு தானே அப்புறம் வெட்ட ஆரம்பிப்பான். அப்போ என்ன பண்ணுறோம், அந்த ரோடில் வெட்டிகிட்டு இருக்கான். கார் அங்கே நிறுத்திட்டு நாங்கள் 2 பேரும் நடந்து கிராஸ் பண்ணுறோம். அப்போ நான் எப்பயுமே எதையுமே உத்து பார்க்குற ஆள். அதில் ஒருத்தன் ஒரு அட்டையில் எழுதி வச்சுருந்தான். அந்த அட்டையில் எழுதி வச்ச வாசகத்தை பார்த்துட்டு நான் சிரித்தேன். முன்னாடி போன தென்கட்சியார் கேட்டார், எதுக்கடா சிரிக்கிறேன்னார். இல்லை, ஒரு அட்டையில் இப்படி எழுதி வச்சுருக்காயா, அதனால் சிரிச்சேன்னு. என்ன எழுதியிருக்காங்க? கூட இருந்து குழிபறிக்க ஒரு ஆள் தேவைன்னு எழுதிக்கிறான். ஒன்றும் இல்லை, அவன் வந்து டெலிஃபோன் ஒயரை போடுறதுக்கு பள்ளம் தோன்றான், அதை ஒயரை போட்டு மூடுறவன் இன்றைக்கி லீவு. அதனால் வேற ஒருத்தரை ஒரு டெய்லி வேஜஸ் அன்னைக்கு கூலியை கொடுத்துடலான்னு அவன் கூட இருந்து குழிபறிக்க ஒரு ஆள் தேவைன்னு எழுதியிருந்தான். உடனே ஐயா என்ன பண்ணார், அவனை கூப்பிடுன்னு சொல்லி ஒரு 100 ரூபா கொடுத்தாரு. இன்னையா தப்பாக எழுதிக்கிறான், அவனுக்கு போய் 100 ரூபா. இல்லை தம்பி, அவன் கேட்டு ஒரு ஆளை வாங்குறான், நம்ம கேட்காமலே நம்ம கூட வரான் பல பேர். அவன் ஒரு கேட்டு ஒரு ஆளை வாங்குறான்னா அவன் எவ்வளோ மன உறுதி படித்தவன். எப்படி பார்க்குறாரு பார்த்தீங்களா? அப்படிதாங்க நம்ம பார்க்க பழகினா எதுக்கு எடுத்தாலும். அதனால தான் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னா. உறவுகள் பலப்படணும். நம்ம மனசு என்றைக்குமே நம்மக்கிட்ட தான் இருக்கணும். விளையாட்டுக்கு சொல்லலை நான். நீங்கள் எதை உயர்வு எதை தாழ்வுன்னு நீங்கள் தீர்மானிக்க முடியாது. பெரியோரை வேத்தலை மிலமே சிறியோரை எழுதல் அதனினும் மிலமேன்னு 2000 நூற்றாண்டுகளுக்கு முந்தையே சொன்னான் புறநானூற்று புலவன். எங்கள் கிளாஸில் முருகேசன் ஒரு பையங்க 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நான் இன்சார்ஜ் ஹெட் மாஸ்டர். 5 டீச்சர் என்கிட்ட வந்து சொன்னாங்க, சார் அவனுக்கு டிசி கொடுத்துருங்க சார். ஏம்மா, எல்லாத்துலேயும் காப்பி எழுதிக்கிறேன் பாருங்கள் சார். பேப்பர் தூக்கி போட்டாங்க. என்ன முடிவு? இந்த முடிவை வந்து நீங்கள் எங்களை சமாதானப்படுத்தக்கூடாது, வச்சுட்டு போட்டாங்க. முருகேசனை கூப்பிட்டேன், தம்பி எல்லாரும் பிரச்சனையாக இருக்குதுடான்னு.
சார் என்னால் உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது. யார் அவர்? பிரச்சனையே உனக்கு தான்டா, எனக்கு இல்லைடான்னு. என்னால் உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது. 5 பேர் வந்து போகும்போது தான் நான் கவனித்தேன். என்ன சொன்னாங்கய்யா? மாதிரி டீசி பரவாயில்ல கொடுங்க. என்ன பண்ணுவேன்? விடுங்க சார், பிழைக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது, விடுங்க சார் பார்த்துக்கலாம். என்னடா இவ்வளோ தைரியமாக? விடுங்க சார், உங்ககிட்ட இத்தனை வருஷமாக ட்ரைனிங் எடுத்துருக்கிறேன், இது கூடமா எனக்கு தைரியம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, விடுங்க சார் டிசி. நான் டிசி கொடுத்துட்டேன் சார், போயிட்டான். கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகள் அவனை நான் சந்திக்க முடியல. ஒரு நாள் இந்த மணிமங்கலம் ரோட்டில் நான் போகிறேன், இது ஸ்கூட்டரில் போயிட்டுருக்கேன். அவன் அந்த முடிச்சூர் ரோடு பக்கமாக காரில் வரான். அழகான கார் மாருதி ஷிஃப்ட்டில் வரான்யா. நான் பழைய ஸ்கூட்டரில் போய் ஓரமாக ஸ்கூட்டரை நிறுத்திட்டு அவன் டோரை திறக்கணான். தம்பி முருகேசா நீ தானே? என்ன ஐயா, நீ இறங்கி ஓடி வந்தான். இதே கார் இதே காரில் நேற்று கூட போச்சுடா, பார்த்தேன், என்ன கூப்பிட்டுருந்தா ஏற்றிருப்பேன்ல அப்படின்னா. டைலாக்கை பாருங்கள், கூப்பிட்டுருந்தா ஏற்றிருப்பேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, எதுக்கும் போகிறவன் அவசரத்தில் போகிறவன் இப்போ. சரிடா, ரொம்ப வசதியாக இருக்கிற. என்ன சார் அதே ஸ்கூட்டரை வச்சு ஓட்டிங்கிறீங்க? அவ்வளோதான்டா நம்ம பண்ண முடியும். என்ன சார், என்னப்பா நல்லா வசதியாக இருக்கிறியாப்பான்னா? சூப்பராக இருக்கேன் சார் உங்கள் ஆசீர்வாதத்தில்ன்னா. இப்போ என்னடா பண்ணுறேன்னா, 5 பிரான்ச்சு ஜெராக்ஸ் கடை வச்சுக்கிறேன்னா. தாம்பரத்தில் 2, முடிச்சூரில் 2, குரோம்பேட்டை ராதாநகரில் 1ன்னா. எதுக்கு நம்ம கடை பக்கம் வாங்கலாம், உங்களுக்கு தான் வீடு பக்கத்தில் தானே குரோம்பேட்டைன்னா. சாயந்தரம் 6 மணிக்கு போகிறேன், எதிரில் 3 கடை வச்சுக்கிறான், அங்கே எவனுமே போகலை. இவன் கடையில் 12 பேர் கியூவில் நிற்கிறான். என்னடா எனக்கே ஆச்சரியம், அங்கே போக வேண்டியதானே, எதுக்கு இந்த முட்டா பையன் இங்கே நிற்கிறான் கியூவில்னு. அதில் ஒருத்தன் சொல்கிறான், கடைன்னா முருகேசன் கூட தான்டா, மாடர்ன் டெக்னாலஜிடா, மாடர்ன் டெக்னாலஜி. அவன் போர்டில் எழுதிக்கிறான் பாரு, அது கூடமா பார்த்து உனக்கு புரியலன்னா. அப்போ தான் நானே போர்டை பார்க்குறேன். உரிமையாளர் முருகேசன் ஜெராக்ஸ் கடைன்னு போட்டு கீழே எழுதிக்கிறான். இங்கு தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஆங்கிலம், ஹிந்தி அனைத்து மொழிகளிலும் ஜெராக்ஸ் எடுக்கப்படுன்னு எழுதிக்கிறான். யார்? அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மகிழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் எந்த நாளும் நீடிக்க வேண்டும் என்று சொல்லி, நீண்ட ஆயுளும் நிறைந்த ஆரோக்கியமும் நீங்கள் பெற்று சகல செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை, கண்ணில் நல்ல அகுதரும் கழுமல வளநகர், பெண்ணின் நல்லாளுடும் பெருந்தகை இருந்ததே என்ற மணவாழ்த்து பாடலை மையப்படுத்தி வாழ்த்தி, உங்கள் உள்ளங்களில் மகிழ்ச்சி பொங்கட்டும், இல்லங்களில் செல்வம் பொங்கட்டும். நன்றி.